இப்போ உலக நாடுகளுக்கு இடையில பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாகிட்டு வருது. ஸோ நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சப்போஸ் 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகிச்சுன்னா, முதல் 24 மணித்தியாலங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். ஸோ முதல்ல உலகத்துள்ள நாடுகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவசர எச்சரிக்கை நிலைக்கு போகும். நிலப்படை, கடற்படை, வான்படை இப்படி எல்லா படைகளும் பார்த்தீங்கன்னா உடனடியாக தயாரான நிலையில ஒவ்வொரு நாடுகள்லையும் நிறுத்தப்படும். போர் வாகனங்கள், போர் விமானங்கள் இதெல்லாம் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியுமா இருக்கும். அதே நேரத்துல தகவல் பரிமாற்றம் கடுமையா கண்காணிக்கப்படும். வங்கிகள், பண பரிவர்த்தனைகள் இதெல்லாம் கட்டுப்படுத்தப்படலாம். இதனாலேயே மக்களுக்கு இடையில பயமும் பதற்றமும் சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே சரிவடையும். மக்கள் அவசரமா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க தொடங்குவாங்க. ஸோ நம்ம செய்திகள்ல பார்த்திருக்கக்கூடிய குழப்ப நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள்லே சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே உண்மையா நடக்கும். அதுக்கப்புறமா அணு சார்ந்த ஆயுதங்கள் எல்லாம் மக்களுக்கும் சரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா அமையும். சில நாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அணு சார்ந்த ஆயுதங்களை தயார் நிலையில வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலே பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் தாக்கப்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன் பெரிய நகரங்கள் இருக்கிற மக்கள் எல்லாம் தேவை வந்தா போதுமான பாதுகாப்புக்காக வெளியில அவங்களோட குடியிருப்புகளை மாற்ற முயற்சியும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பொதுவா மக்களுக்கு பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகிச்சுன்னா. அதுக்கப்புறமா போக்குவரத்துலயுமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். விமானங்கள் எல்லாம் ரத்து செய்யப்படும், ரயில்கள் எல்லாம் தாமதமா இயக்கப்படும், சாலைகள் எல்லாம் கூட்டமா இருக்கும். உணவு, தண்ணீர், மருந்து இது போன்ற மனிதர்களுக்கு தேவையான அடிப்படையான பொருட்கள் கூட ரொம்பவே குறைவா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிளா சொல்ல போனா முதல் நாள்லே வாழ்க்கை முற்றிலுமே குழப்பம் அடையும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியா அண்ட் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பெனிக் மோட்ல இருக்கும். ஃபேக் நியூஸ், ரூமர்ஸ், ஒஃபிஷியலான அப்டேட்ஸ் இது எல்லாமே பிளெண்ட் ஆகி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். கவர்மெண்ட் எல்லாம் கண்ட்ரோல் மெஷர் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமா ஸ்ட்ரெஸ், ஃபியர், அன்சர்டனிட்டி இதெல்லாம் முதல் 24 மணித்தியாலங்களில் பீக்ல இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதுதான் 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா 24 மணித்தியாலங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி கணிக்கப்பட்ட விதம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.